பொருத்தம் பார்ப்பதில் தினப்பொருத்தம் பற்றி பார்ப்போம். தினப்பொருத்தம் என்றால் ஆயுராரோக்கிய விருத்தி என்று அர்த்தம். பெண்ணின் நட்சத்திரம் முதல் எண்ணி வர புருஷன் நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 18, 20, 24, 26 வதான எண்ணிக்கையில் இருந்தால் உத்தமம். இந்த எண்ணிக்கையில் இல்லாதிருந்தால் அந்த ஜாதகத்தை விலக்கிவிடலாம். ஜென்ம நட்சத்திரம் முதல் 10வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம், 7வது நட்சத்திரம் வதம், 19வது நட்சத்திரம் அனுஜென்மம், 22வது நட்சத்திரத்தின் 4வது பாதம் வைநாசிகம், 27வது நட்சத்திரம் மிருத்யு நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் வேறு ராசியாகில் நீக்கவும் ஒரே ராசியாகில் உத்தமம். ஸ்திரீ புருஷர்களுக்கு ரோகிணி, திருவாதிரை, மகம், விசாகம், திருவோணம், ஹஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 8 நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்களானால், அதாவது இருவர் பிறந்ததும் ஒரே நட்சத்திரமானால் நன்கு பொருந்தும் உத்தமம். பூரம், உத்திரம், சித்திரை, புனர்பூசம், பூசம், அசுவதி, கார்த்திகை, பூராடம், உத்திராடம், மிருகசீர்ஷம், அனுஷம் இந்த 10ஆம் ஏக நட்சத்திரமானால் மத்தியமம். மற்ற 8 நட்சத்திரங்களாகிற பரணி, ஆயில்யம், சுவாதி, கேட்டை, மூலம், சதயம், அவிட்டம், பூரட்டாதி ஏக நட்சத்திரங்களானால் விலக்க வேண்டும். பரணி, பூராடம், ஆயில்யம், ஹஸ்தம், மிருகசீர்ஷம், சதயம் இந்த 6 நட்சத்திரங்களும் ஏக நட்சத்திரங்களாக வந்தால் சுபமாக சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீ நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரமாக புருஷனுடையதானால் வதம் என்றும், புருஷ நட்சத்திரத்திலிருந்து பெண் நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் வைநாசிகம் என்றும் சொல்லப்படும். இந்த வத வைநாசிகத்தை ஒதுக்க வேண்டும். ஆனால் திருவாதிரைக்கு உத்திரமும், பூரத்திற்கு அனுஷமும், பூசத்திற்கு சித்திரையும், புனர்பூசத்திற்கு ஹஸ்தமும், பூரட்டாதிக்கு ரோஹிணியும் வத வைநாசிகமானால் சுபம், கெடுதலில்லை. உத்திராடத்திற்கு ரேவதியும், மூலத்திற்கு பூரட்டாதியும், பரணிக்கு பூசமுமானால் வத வைநாசிக தோஷமில்லை. ஏகராசியில் பெண் நட்சத்திரம் முந்தியது விரும்பத்தக்கதல்ல. ஏகராசியிலும் பரணி, அவிட்டம், பூசம் இவை புருஷ நட்சத்திரங்களாக வந்து பெண் நட்சத்திரத்திற்கு முந்தியதானாலும் விலக்க வேண்டியவை. சதயம், அசுவினி, ஹஸ்தம், சுவாதி, கிருத்திகை, பூரம், ரோஹிணி, மகம் இந்த 8ம் ஏகராசியில் ஸ்திரீ முன்வந்தால் செய்யலாம்.